சென்னை கோபாலபுரத்தில் உள்ள புனித செயின்ட் ஜார்ஜ் கத்தீட்ரல் பேராலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிந்து தேவாலயம் திறக்கப்பட்டது. சென்னையில் பழமையான கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பு பெற்ற புனித ஜார்ஜ் கத்தீட்ரல் தேவாலயத்தை தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் நிர்வகித்து வருகிறது. 210 ஆண்டுகள் பழமையான இந்த தேவாலயத்தை அதன் பழமை மாறாமல் புதுப்பிக்க திட்டமிடப்பட்டது. அதன்படி தேவாலய சீரமைப்பு பணிகள் கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி நடைபெற்று வந்தது. தேவாலயத்தின் கட்டிடக்கலைக்கு கூடுதலாக அழகு சேர்க்கும் வகையில் அதன் எழில் கட்டிடக்கலை எதுவும் மாறாமல் அப்படியே மறுசீரமைக்கப்பட்டு தேவாலயம் நேற்று திறக்கப்பட்டது. இந்த விழா சென்னை மறை மாவட்ட பேராயர் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. திறப்பு விழா சிறப்பு பிரார்த்தனையில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தென்னிந்திய திருச்சபை தூய கத்தீட்ரல் பேராலயம் 1814ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள் எல்லாம் துவங்கி 1815ஆம் ஆண்டு நிறைவு பெற்றது. இந்த கத்தீட்ரல் பேராலயம் மறு இறை ஒப்படைப்பு செய்யப்பட்டு இன்றைக்கு அது புதுப்பிக்கப்பட்டு இந்த நாளிலே மக்கள் மகிழ்ச்சியோடு இந்த வழிபாட்டிலே கொண்டாடினார்கள். 209 ஆண்டுகளுக்கு பிறகு இது சீரமைக்கப்பட்டு ரெஸ்டோர் செய்யப்பட்டு மறுபடியும் இதனுடைய மகிமையானது, இதனுடைய அழகானது மறுபடியும் எந்த விதமான சேதமும் இல்லாமல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மறுசீரமைக்கப்பட்டிருப்பதற்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனவே இந்த விழா சிறப்புமிக்க ஒரு விழா. இதுதான் 25 பேராயங்களுக்கும் தலைமையகமாக இது திகழ்கிறது. எனவே நன்றி, கடவுளுக்கே மாட்சி உண்டாகுவதாக. இந்த நிகழ்வில் சிஎஸ்ஐ பொதுச் செயலாளர் பெர்னாண்டஸ் ரத்தினராஜா, பொருளாளர் டாக்டர் விமல் சுகுமார், செயலாளர் பேராசிரியர் டாக்டர் ஜே சாமுவேல் மற்றும் சிஎஸ்ஐ பேராலயத்தைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.